தேசிய மக்கள் சக்தி இன்றைய தினம் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தினை வெளியிட்டிருக்கின்றது. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் அத்தனையும் இதுவரைக்கும் இலங்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகளால் முன்மொழியப்பட்டிருந்த வேளை அவை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டால் முற்றுமுழுதாக நிறைவேற்றப்பட இல்லை. 233 பக்க தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அம்சங்கள் அதிரடியானவை. ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் வாழ்க்கை துணைகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஓய்வூதியங்கள், விசேட சலுகைகள், கொடுப்பனவுகள் ஆகியவை நிறுத்தப்படும். ஜனாதிபதி ஒருவருடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலமானது ஒன்றாகவே காணப்படும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் என்பது கிடையாது. வாகன அனுமதி பத்திரம் நாடாளுமன்ற அங்கத்தவர்களுக்கு கிடையாது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும். பாராளுமன்றத்தினுடைய இறைமையானது மேலும் பேணி பாதுகாக்கப்படும். பாராளுமன்றம் மீண்டும் சக்திமிக்கதாக மாற்றம் வரும்.